வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போறோம். எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு குலோப் ஜாம் தான் செய்ய போறேன். ரெடிமேட் பாக்கெட்ட வச்சு எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய தேவையான மாவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல தேவைக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கங்க. நான் கொஞ்சமா தான் எடுத்துக்க போறேன். அதிகமா பசங்க சாப்பிடாதுங்க. அதனால கொஞ்சமா எடுத்து இதில பசும்பால் இல்லைன்னா பாக்கெட் பால் இருந்தா கூட காய வச்சு ஆற வச்ச பால் எடுத்துக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஊத்தி நல்லா மெ மெதுவா தான் பெசையணும். ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் மாவு. அதனால நல்லா பெசஞ்சுக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமா தேவைக்கு ஏத்த மாரி லைட்டா ஊத்தி ஊத்தி, பால் ஊத்தி இந்த மாரி பெசையணும். ஒரு சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு வரணும். ரொம்பவும் கெட்டியா இருக்கக்கூடாது. ரொம்பவும் தண்ணியா இருக்கக்கூடாது. இந்த மாரி உருண்டையா உருட்டுற அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு மாவுடைய பக்குவம் இருக்கணும். நம்ம நல்லா உருண்டையா ஒரே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கையில எடுத்து இந்த மாரி நெய் தடவிட்டு, இல்ல நெய் இல்லைன்னா எண்ணெய் எது இருந்தாலும் பரவால்ல. லைட்டா தடவிக்கங்க. தடவிட்டு உருண்டையா உருட்டுறப்ப ஒரே மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவு விரிசல் இல்லாம இந்த மாரி உருண்டையா உருட்டிக்கங்க. இப்ப எல்லா மாவையும் நான் உருட்டிட்டு காட்டுறேன். இப்ப இந்த மாரி ஒரே மாரி உருண்டையா உருட்டியாச்சு. இது ஓரமா இருக்கட்டும். நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கிறலாம். சர்க்கரை பாகுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி சேர்த்துட்டு மூழ்குற அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க. சர்க்கரை முழுசா கரையணும். கரைஞ்சு ஒரு கம்பி பதம் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். அதுவரையும் நீங்க ஸ்டவ்வ கூட்டி குறைச்சு வச்சு நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. அந்த மாரி கரண்டி வச்சு. நல்லா திக்கா வரணும். அதுவரையும் பொறுமையா இந்த மாரி கலந்துக்கிட்டே இருங்க. இப்ப ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா ஏலக்காய் ஒரு 2, 3 ஏலக்காய தட்டி சேர்த்துக்கங்க. அப்பதான் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த பக்கம் அப்படியே கொதிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். கொஞ்சம் திக்கா வரட்டும். இந்த பக்கம் ஸ்டவ்வ பத்த வச்சு ஒரு கடாயில நல்லா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் ரொம்ப சூடாயிறக்கூடாது. கொஞ்சமா ஒரு மிதமான சூடு இருந்தா போதும். ரொம்ப சூடா இருந்தா கருகிரும். கரண்ட் வேற போயிருச்சு. இப்போ குலோப் ஜாம வந்து நம்ம உருட்டி வச்ச குலோப் ஜாம ஒண்ணொண்ணா சேர்த்து இந்த மாரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கு முன்னாடி திருப்பி திருப்பி விடுங்க. 2 பக்கமும் வேகட்டும். பாத்திரத்தில அப்படியே ஒட்டிக்கிருச்சு. எண்ணெய் கொஞ்சம் அதிகமா ஊத்தணும்.
சின்ன கடாயினா கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கும். பெருசாக இருக்கிறதுனால எண்ணெய் கம்மி பண்ணி ஊற்றுனதுனால அப்படி தான் இருக்கும். இப்போ 2 பக்கமும் நல்லா அந்த மாதிரி பொரிச்சு விடுங்க. குலோப்ஜாம் வீடியோ ஏற்கனவே அப்லோடு பண்ணியிருக்கோம். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ 2 பக்கமும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துட்டு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். கரண்ட் இல்லாதனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எல்லா உருண்டையும் இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்து ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா பொரிச்சிட்டு கலர் மாறாத அளவுக்கு பொரிச்சுக்கோங்க. ரொம்ப சூடாயிருச்சுன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் இந்த மாதிரி வேகணும். அது வரையும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. எல்லா குலோப்ஜாமும் பொரிச்சாச்சு. இந்த பக்கம் சர்க்கரை பாகும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி மாற்றிட்டு சர்க்கரை பாகு அதில் மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஆனால் தான் நல்லா ஊறி நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் டக்குன்னு ஒரு பாக்கெட் மாவு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க.